இப்போ நிறைய நம்ம வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கார்னர்ல சாட் பாக்ஸ் ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த சாட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம எதுக்காக அந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கோமோ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை சாட் பாக்ஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஆன்சர் பண்ணிடுது. நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிடுது. இதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் பை பண்ற மாதிரி இருக்கும். அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய வெப்சைட்டுக்குலாம் சாட் பாக்ஸ் கொடுத்து உங்களை இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த சாட் பாக்ஸ் டெக்னிஷியன் நிறைய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கில்ஸ் மூலமா நீங்க நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யூஎஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா $1000 இருந்து $2000 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த சாட் பாக்ஸ் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும். இதுல நிறைய சாட் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெய்ட் பர்சன்ஸ்ல இருக்கும். அந்த பெய்ட் பர்சன்ஸ்ல இருக்கக்கூடிய சாட் பாக்ஸ் நம்ம எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு தெரியாம தான் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல ஆட் பண்ணாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதை பே பண்ணி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துமே அவங்களால வெப்சைட் ஆட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கான கரெக்டான யூசர் கைடன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்கில்ஸ் நீங்க கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும்.